Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம சம்மங்கி போல பின்னல் ஜடை மெத்தட்ல எப்படி கட்டறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ரெட் கலர்ல உல்லன் த்ரெட் எடுத்துர்க்கேன். பாருங்க, இதுல நம்ம எப்பவும் போல ஆள்காட்டி விரல்ல நூலை வச்சு ஒரு பூ வச்சுக்கலாம். கீழ ஒரு சுத்து சுத்திட்டு மேலே இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது நம்ம எப்பவும் போல பூ கட்டுற சாதாரண மெத்தட் தான். அடுத்து பாருங்க, ரெண்டாவது பூ வைக்கலாம். வச்சுட்டு கீழே 2 பூவோட காம்பையும் சேர்த்து சுற்றிக்கோங்க. அடுத்து மேலே நாட் போடும்போது 2 பூவையும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து பூ வைக்கும்போது நம்ம பூவோட லென்த்து வந்து மாறி மாறி இருக்கும். அதனால் மேலே ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. காம்பு வந்துட்டு மேலே கீழே வந்தால் பிரச்சனை கிடையாது. பூ மட்டும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சு கட்டிக்கோங்க. பாருங்கள், இப்போ வைக்கிற பூவையும் இதுக்கு முன்னாடி கட்டுக்கு வச்ச பூவையும் சேர்த்து ஒரு சுற்றி நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம பூ ஜடை பின்னல் மெத்தட் நம்ம கட்டணும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்துட்டு நீங்கள் என்ன கலர் த்ரெட்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நார்மலாக பூ கட்டுற த்ரெட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கட்டிக்கலாம். ஆனால் உல்லன் நூல் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு உல்லன் த்ரெட் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லை, இது ரெட் கலர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலரை யூஸ் பண்ணி நீங்கள் இதை தாராளமாக கட்டிக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு ரிச் லுக்கு கொடுக்கக்கூடியது. கட்டும்போது பூவை ரொம்ப இறுக்கி கட்டாதீங்க. இது நார்மலான பூ மாதிரி இல்லாமல் இது ஒரு மாதிரி அப்படி டக்குன்னு உடையும். அதனால் பூவை கட்டும்போது பார்த்து சாஃப்டாக கட்டுங்க. நம்ம பிடிச்சி வேகமாக இழுத்தோம் அப்படின்னா பூ அருந்துரும். அதனால் மெதுவாக இதை அழகாக கட்டிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக வருது. இது இவ்வளோ நீளம் தான் கட்டணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு வைக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கோங்க. ஆனால் இது ரொம்ப நீளமாக கட்டினீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. அழகாக ரவுண்ட் ஷேப் வர மாதிரி கொஞ்சமாக கட்டிக்கிட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் தலையில். கட்டுறதுக்கும் இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இதே மாதிரியே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா வியூவர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறோம் அப்படின்றவங்க தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுற ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், நமக்கு இது வந்துட்டு ஒரு பக்கம் ஒரு லைன் மாதிரியும் இன்னொரு பக்கம் நமக்கு ஜடை பின்னல் மாதிரியும் இருக்கும். அந்த நூல் பார்க்குறதுக்கு பூவை விட அந்த நூல் வந்துட்டு நமக்கு ரொம்ப அழகாக தெரியும். நம்ம கல்யாணத்துக்கு, கல்யாண பொண்ணுக்கு, ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒன் சைடாக நமக்கு கட்டி தலையில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம காம்பு வந்து ஈவனாக இல்லை, அதனால் சிசர் வச்சு அதை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு காம்பும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ஈவனாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கும்போதே தலையில் வச்சுக்கணும் போல் இருக்குது. ரொம்ப சூப்பராக நமக்கு பூ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.